சைந்தவியினுடைய லைவ் இன் கான்சர்ட் மேட் வைப் ஃபெஸ்ட்ல ஆகஸ்ட் 17 அன்னைக்கு இப்பவே பேடிஎம் இன்சைடர்ல புக் பண்ணுங்க. கரெக்டா 15th ஆகஸ்ட் 2014 10 வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சான் படம் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட கரெக்டா ஒரு 10 வருஷம் ஆச்சு. ஆனா அந்த படம் வந்து ஒரு சூர்யாவோட பேங்கரான படம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னடா ஓட்ரியா அந்த படம் ஓடல, அந்த மாதிரி ஃபன் பண்ணாங்க ஓட்ரியா கேட்டா கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் தட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவிஸ் ஆஃப் சூர்யா அப்படிங்கறத இந்த இடத்துல நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் அந்த படம் அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த படம் வரும்போது நான் ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருப்பேன். லைக் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல சூர்யா அவர்களோட ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், அந்த வாயில வைக்கிற குச்சியா இருக்கட்டும், இல்ல அந்த கழுத்துல அந்த ₹1 காயின் வச்ச ஒரு டாலர் மாதிரி இருக்கும், அந்த செயினை இப்படி சுத்தி விடுறதா இருக்கட்டும், எல்லாமே அப்ப வந்து ட்ரெண்ட்ல இருந்தது. எனக்கு தெரிஞ்சு எல்லா ஹீரோஸ்க்குமே இந்த மாதிரி ஒரு படம் இருக்கும். வேற வந்து அந்த படத்தை யாருக்குமே பிடிச்சிருக்காது. ஏன் வந்து அந்த ஃபேன்ஸ் எல்லாம் அப்ப கழுவி ஊத்தி இருப்பாங்க, அந்த மக்கள்லாம் போட்டு ஓட்டி தள்ளி இருப்பாங்க. ஆனா அவங்களோட ஃபேன்ஸ்க்கு அந்த படம் வந்து ரொம்பவே பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா ஹீரோஸ்க்குமே அந்த மாதிரி ஒரு படம் இருக்கு. அஜித் அவர்கள் எடுத்தீங்கன்னா பில்லா 2 நம்ம வந்து சொல்லலாம், அவருக்கு அது அந்த மாதிரி ஒரு படம் தான். அதே மாதிரி விஜய் அவர்களுக்கும் அந்த மாதிரி படம் இருக்கு. சச்சின் படம் வந்து ஆப்வியஸா சொல்லணும்னா பெருசா வந்து ஓடல, பட் ஆனா அந்த படம் வந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆஃப் த ஃபேவரட் படம் தான். அதே மாதிரி சூர்யா அவர்களுடைய ஃபேன்ஸ்க்கு எப்பவுமே அஞ்சான் வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்ல இருக்கிற படம் தான். எஸ், அந்த படம் ஓடல, இட் ஹேட் மெனி ஃபிளாஸ். ஆனா அந்த படத்தோட வந்த டைம்ல இருந்த ஹைப்புங்கிறது டோட்டலா வேற ஹைப் தான். சமந்தா வந்து அந்த டைம்ல ரொம்ப நாளுக்கு அப்புறமா தமிழ் என்ட்ரி கொடுக்குறாங்க. தமிழ் என்ட்ரினா லைக் தெலுங்குல வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸான ஹீரோயின் ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க இங்க பானா காத்தாடி அந்த மாதிரி படம் எல்லாம் பண்ணாங்க. பட் நீதானே என் பொன் வசந்தம்க்கு அப்புறமா 2014 வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய இயர். பிகாஸ் ஒரே இயர்லயே வந்து சூர்யா கூடயும் நடிச்சிட்டு இருந்தாங்க, விஜய் அவர்களோடயும் நடிச்சிட்டு இருந்தாங்க. சூர்யா கூட வந்து அஞ்சான் படம் ரிலீஸ் ஆகுது, விஜய் அவர்களோட வந்து கத்தி படம் வந்து அவங்களுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அவங்களுக்கு ஒரு பேங்கரான இயர். அதை அவங்க எல்லா இன்டர்வியூலையும் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. 2014 இஸ் மை ஃபேவரட் இயர்னு. அண்ட் ஆஸ் அ சென்னை பொண்ணா அவங்க அந்த இதுல ஒரு இன்டர்வியூல சொல்லவும் செஞ்சிருப்பாங்க, நான் வந்து காலேஜை வந்து எகிரி குதிச்சு போயெல்லாம் சூர்யா அவங்களோட படம் பார்த்திருக்கேன், இப்போ வந்து அவங்களோட நடிக்கிறதுங்கிறது இஸ் சம்திங் ஸ்பெஷல் டு மீ அப்படின்னு. மெயினா இந்த படம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸை எனக்கு அந்த டைம்ல கிரியேட் பண்ணதுக்கான காரணம் வந்து லிங்குசாமி தான். லிங்குசாமி எல்லாருமே இப்ப வந்து இந்த அஞ்சான் படம் எடுத்ததுக்கு ஓட்டுறாங்க, அப்படி சொல்றாங்க. சண்டைக்கோழி 2 எடுத்தாரு, வாரியர் எடுத்தாரு. இந்த லிங்குசாமி தான் உங்களுக்கு தெரியும். பட் 6வது 7வது படிக்கும் போது ஸ்கூல்ல இருந்து ஓடி வந்து இந்த பேக்கை தூக்கி வீசிட்டு யுவனோட பிஜிஎம்ல என்னது காசியா அப்படின்னு சொல்லி இறங்கி வர விஷாலை பாக்குறதுக்கு அவ்வளவு வெயிட் பண்ணியிருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கப்புறமே விஷாலுக்கு அந்த மாதிரி ஒரு படம் எல்லாம் அமையல. சண்டைக்கோழி அப்படிங்கிறது ஒரு பிராண்ட். ஒரு டைம் வரைக்கும் வெறும் காதல் படமா பண்ணிட்டு இருந்து இவர் ஒரு சாக்லேட் ஹீரோ, இவர் அவ்வளவுதான், இவர் வந்து சாக்லேட் ஹீரோ ரொமான்ஸ் பண்றதுக்குதா அப்படின்னு இருக்கும்போது ரன்னு ஒரு படம் மூலியமா மேடியை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு. அதுலயும் வந்து அந்த ஷட்டரை பூட்டிட்டு அடிக்கிற சீன்லாம் மேடிக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபைட் சீன் அமையவே இல்லை. தட் இஸ் அ பேங்கர் ஃபைட் சீக்வன்ஸ். சண்டைக்கோழி பொறுத்த வரைக்கும் ஒரு பேங்கரான இன்டர்வல் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டே வந்திருக்காரு. அவரோட படங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு. பீமால வந்து விக்ரம் அவருக்கு ஒரு இன்ட்ரோ சாங் கொடுத்துருப்பாரு, ஒரு முகமோன்னு சொல்லிட்டு. அதுல இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் ஒவ்வொரு ஷார்ட்டும் விக்ரம் அப்படி வந்து பிரசன்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் அஞ்சான் படத்துல இருக்கிற ஆல்பம் டோட்டலா பெரிய ஹிட். பேங் பேங் பேங்கா இருக்கட்டும், இல்ல ஏக் தோ தீன் சாரா இருக்கட்டும், இல்ல காதல் ஆசையா இருக்கட்டும், எல்லாமே பேங்கரான ஹிட்ஸ். இந்த படத்துக்கு இருந்தது ஒரே ஒரு பிரச்சனை தான், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். அதை கிரியேட் பண்ணதும் அந்த டீம் தான். பிகாஸ் வந்து லிங்குசாமி அவர்கள் பேட்டிலேயா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு அந்த டைம்ல ஸ்டேஜ்லயா இருக்கட்டும், அந்த படத்தை பிரசன்ட் பண்ணும் போதே வந்துட்டு சூர்யா அவர்களை 10 பாஷா படையப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஹைப்பை ஏத்தி விட்டோன்னே எல்லாருக்கும் அந்த படம் மேல வந்து ஒரு ரொம்ப ஸ்கை ஹை எக்ஸ்பெக்டேஷன் போயிருச்சு. நீங்க நார்மலா அந்த படத்தை இப்ப ரீவிசிட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு டைம் இருந்தா அஞ்சான் திருப்பி பாருங்க, கண்டிப்பா அது ஒரு நல்ல படம் தான். கிட்டத்தட்ட என்னது அந்த பாஷாவோட சாயல் அப்படியே இருக்கும். அதை நார்மலா விட்டுருந்தா கண்டிப்பா சொல்றேன் இந்த படம் வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்டா அமைஞ்சிருக்கும். அண்ட் இந்த படத்துல மெயினா முக்கியமா சொல்ல வேண்டியது வந்து சந்தோஷ் சிவன் அவர்களுடைய பார்ட். விஷுவல்ஸ் அப்படி பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் சீக்வன்ஸ் இப்போ சூர்யா அவர்களுக்கு ரொம்ப நாளா காணும். அந்த ஒரு கையில ஒரு மாதிரி ஒரு கலர் ஃபிளார் மாதிரி வச்சிருப்பாரு, இப்படி வச்சுட்டு என்ட்ரி ஆகும்போது அதுவும் யுவன் பிஜிஎம்ல அப்படியே இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நினைவுகள் வந்து வந்து ஓடிட்டு இருக்கு. அதை தவிர்த்து சமந்தா அவங்களை இந்த படத்துல பிரசன்ட் பண்ண விதமா இருக்கட்டும், எல்லாமே இந்த படம் எனக்கு ஒரு ஸ்பெஷலான படம் தான். ஸோ இந்த படத்துக்கு ஒரு கல்ட் ஃபாலோவிங் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த 15th ஆகஸ்ட்ல இதை தவிர்த்தும் நிறைய படங்கள் இதுக்கு முன்னாடி வெளியாயிருக்கு. அஞ்சான் எப்படி வந்து சூர்யா அவர்களுக்கு அமைஞ்சதோ
அதே டேட்டில் வந்து ரஜினி சாரோட ஸ்கை ஹை எக்ஸ்பெக்டேஷன்ல வந்த ஒரு படமும் 15th ஆகஸ்ட் தான் வந்தது. அந்த படம் தான் பாபா. எஸ், பாபா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே லைக் அஞ்சான், சேம் லைக் அஞ்சான் வந்து பாபாக்குமே ஒரு கல்ட் ஃபாலோவிங் இருந்துகிட்டு தான் இருக்கு. படம் ரிலீஸ் ஆகும்போது பெருசா வந்து அந்த படத்தை வந்து போட்டு அடி நடிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த படத்துல பாபால இருந்து சின்னதா எந்த விஷயமும் லீக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த டீம் போட்ட எஃபர்ட் தான். அப்ப வந்து நீங்க பாபாவை பத்தி ஒரு சின்னதா ஒரு நியூஸ் கொடுத்தா கூட, அந்த டைம்ல இந்த மீடியா எல்லாம் பெருசா சோசியல் மீடியாலாம் இல்லாத டைம் அப்படிங்கும் போது நீங்க அந்த பேப்பர்ல புக்ல ஆர்டிக்கல்ல படிச்சுதான் வந்து நியூஸை பத்தி தெரிஞ்சுக்குவீங்க, சினிமா பத்தி தெரிஞ்சுக்குவீங்கும் போது பாபாவை பத்தி குட்டியா ஒரு நியூஸ் கொடுத்தா கூட அடுத்த ஒரு வாரத்துக்கு அந்த நியூஸை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. சோ பாபா வந்து ஏன் அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னா, சுரேஷ் கிருஷ்ணாவோட வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இணைஞ்சிருந்தாரு. அண்ணாமலையா இருக்கட்டும் இல்ல பாஷாவா இருக்கட்டும், அப்படிப்பட்ட பேங்கர் படம் கொடுத்தவரோட எகைன் ரஜினிகாந்த் அவர்கள் இணையறாருன்னே அந்த படம் மேல ஸ்கை ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அந்த பாபாங்கிற பேருக்கா இருக்கட்டும், ரஜினி அவர்களோட லுக்குக்கா இருக்கட்டும், அந்த போஸ்டர்ஸா இருக்கட்டும், எல்லாமே அந்த படத்தை வந்து ஹைப்புங்கிறத வேற மாதிரி லெவல்ல செட் பண்ணி வச்சிருச்சு. ஸோ ஆனா அந்த படம் வரும்போது அது ரசிகர்களை சுத்தமா சாட்டிஸ்ஃபை பண்ணலங்கும் போது பெரிய அடி வாங்கிச்சு. அந்த படம் வந்து போட்டு ஓட்டி தள்ளுனாங்க. அந்த டைம்லயே வந்து அந்த படத்தை பெரிய லாஸா அமைஞ்சது. ஏன் அந்த டைம் வந்து ரஜினிகாந்த் அவர்களே முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்சு நீ அடுத்த ஹீரோஸ் எல்லாம் வராரு, இனிமேல் அவங்க தான் வந்து சூப்பர் ஸ்டாரா போறாங்கன்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் சந்திரமுகி இல்ல தலைவர் கம்பேக் கொடுத்துட்டாருங்கிறது வேற விஷயம். பட் அந்த டைம்ல பாபாக்கு ஒரு ஸ்கை ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் படம் அந்த டைம்ல ஒர்க் ஆகல. அதுக்கப்புறமா இப்ப வந்து பார்க்கும்போது எனக்கு பாபா படம் ரொம்ப பிடிக்கும். ஆனா பாபா படம் நல்ல படம் தானே, ஏன் இந்த படத்தை ஓடாம விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் இருக்கும். எப்பவுமே ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு படம் கிரியேட் பண்ணிருச்சுனாலே அந்த படம் அந்த லெவலை ரீச் பண்ணலனா சம்மடி வாங்கும். ரீசெண்டா அதுக்கான எக்ஸாம்பிள் தான் லியோ. அந்த படம் நல்ல படம் தான், அதை சொன்னா எவனுமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சரி, ஓகே. இந்த டைம் அஞ்சான் அண்ட் பாபா பத்தி பேசணும்ல, இன்னொரு திரைப்படம் அந்த டைம்ல வந்தது. அஞ்சான் கூடவே கம்பீட் பண்ணி வந்த படம் தான் கதை திரைக்கதை வசனம் இயக்கம். இந்த படத்தை வந்து ராதாகிருஷ்ண பார்த்திபன் அவர்கள் வந்து இயக்கியிருந்தாங்க. எனக்கு பார்த்திபன் அவர்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், அவர் கூட எந்த ஒரு பெரிய படம் வந்தாலும் அவர் வந்து தைரியமா அவரோட படத்தை இறக்குவாரு. அதை விட அவர் ஃபாலோ பண்ற டாக்டிக்ஸ் இன்னும் எனக்கு வந்து வியப்பா இருக்கும். நீங்க இந்தியன் 2 எடுத்துக்கோங்க, கதை திரைக்கதை வசனம் இயக்கமும் எடுத்துக்கோங்க. இந்த 2 படம் வரும்போதுமே ராதாகிருஷ்ண பார்த்திபன் அவங்களுடைய படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்தியன் 2 கூட டீன்ஸ் ரிலீஸ் ஆச்சு, அஞ்சான் கூட வந்து கதை திரைக்கதை வசனம் இயக்கம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த 2 படத்தோட ரிலீஸ் அப்பவுமே பார்த்திபன் அவர்கள் ஒரே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருப்பாரு. அஞ்சான் படத்தப்பே அவர் என்ன சொல்லியிருப்பாரு, 2014 அவர் கொடுத்த ஒரு பேட்டி எடுத்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு, இந்த 2 படத்துல எந்த படத்துக்கு நீங்க முதல்ல போவீங்கன்னு கேட்டா நானும் அஞ்சானுக்கு தான் போவேன். ஆனா என்னோட டார்கெட் 7 மணி ஷோக்கு கிடையாது, 11 மணி ஷோக்கு. ஃபுல் கூட்டமா அங்க போய் ஆளுங்க நிக்கும் போது பரவாயில்லப்பா இவனும் பக்கத்துல ஃப்ரீயா தான் இருக்கான், இவனுக்கு போவோம்னு சொல்லிட்டு வருவாங்க. நீங்க அஞ்சான் பார்த்துட்டு கூட என் படம் பாருங்க, அது எனக்கு கூட போதும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அப்படி வந்து பேசின ஒரு ஆளா இருப்பாரு. நீங்க இந்தியன் 2க்கும் அதே மாதிரி வந்தீங்கன்னா, இந்தியன் 2 கூட உங்க படம் இறங்குதுன்னு கேட்ட போது நானும் இந்தியன் 2 இது கூட எது போவீங்கன்னு கேட்டா இந்தியன் 2க்கு தான் போவேன், எனக்கு கமல்ஹாசன் அவர்கள் தான் ரொம்ப பிடிக்கும், அங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க இங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசியிருப்பாரு. ஆனா இது 2த்துலயுமே வெற்றி பெற்றது என்னமோ அவருடைய படமா தான் இருந்து. கதை திரைக்கதை வசனம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரொம்ப நல்ல படம். அது அஞ்சான் கூட வரும்போது டாக்காகவும் அந்த படத்துக்கு ஒரு நல்ல டாக் கிடைச்சது. அந்த படம் நல்ல ஒரு வெற்றியுமே பெற்றுச்சுங்கிறத இந்த இடத்துல நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ராதாகிருஷ்ண பார்த்திபன் அவர்கள் அந்த வேர்ட் பிளே மூலியமா கிட்டத்தட்ட 10 வருஷம் கலந்தும் அதே மாதிரி ஜெயிச்சிருக்காருங்கிறது இப்ப எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கும். உங்களுக்கு அதுல ஃபேவரட் படம் என்ன, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்த படங்கள்ல இது என்னோட ஃபேவரட் படப்பா அப்படிங்கறதெல்லாம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு அஞ்சான் படம் பிடிக்குமா இல்ல பாபா படம் பிடிக்குமா அப்படிங்கறதெல்லாமும் கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி வீடியோ சந்திக்கிறேன். Until then, this is VJ Pranesh signing off.